வணக்கம் மக்களே. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நூலிலையில் உயிர் தப்புன நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு சிறுவன் செய்த ஒரு ஷாக்கான சம்பவம். இந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தின்னு சொல்லி ஒரு பான் இந்தியா நடிகராக வலம் வந்தவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்னே சொல்லலாம். இவர் 250 படங்களுக்கும் மேலே நடிச்சிருக்காங்க நம்ம இந்திய சினிமாவில். இவர் ஒரு மிகப்பெரிய அடையாளமாகவே கடைசியில் மாறிட்டாங்கன்னே சொல்லலாம். பத்மஸ்ரீ, பத்மபூஷன், தேவர் மகன் படத்துக்காக இந்த விருதெல்லாம் வாங்கி அசத்தியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்திய சினிமாவில் உயரிய விருதான தாத்தா சாஹிப் விருதையே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஏராளமான விருதுகளுக்கு சொந்தக்காரரும் கூட சொல்லலாம். நடிகர் ரஜினிகாந்தோட 50வது பிறந்தநாளை முன்னிட்டு படையப்பான்ற திரைப்படம் வெளியாகி இருந்துச்சு. இந்த படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி ரொம்பவே சிலாகித்து பேசின ரஜினி, மணிவண்ணா அவ்வளவு சிறப்பாக நடிச்சிருக்காங்க, அவருக்கு டஃப் கொடுக்கணும்னு சொல்லி அதுக்காக என்னோட வசனங்களை மனப்பாடம் செஞ்சுட்டு இருந்தேன்னு சொல்லியிருக்காங்க. ஏராளமான படங்களை நடித்தோமே அர்ப்பணிப்போடு செயல்பட்டவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொல்லி ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. சினிமாவில் நடிக்க ஆசைப்படுறவங்களுக்கு கோடம்பாக்கம் கேட் பாஸாக இருந்தது நடிகர் சிவாஜியோட பராசக்தி பட வசனம்தான்றது நடிகர் கமலஹாசனே ஒரு முறை ஒரு பேட்டியில் ரொம்ப புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க. இப்படியான பல பெருமைகளை கொண்டவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அப்படிப்பட்ட நடிகர் திலகத்துக்கே ஒரு சிறுவன் தப்பு கொடுத்துருக்காங்க. அந்த சிறுவர்களோட நடிக்கிறதுங்கிறது ரொம்ப கடினங்கிறது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு ரொம்பவே தெரியும். இதை பற்றி பழைய பட்டியில் அவங்களே ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது 1970 நடிகர் திலகம் சிவாஜி, ஜெயலலிதா, வெண்ணிராடை நிர்மலான்னு சொல்லி நிறைய பேரோட நடிப்பில் வெளியான படம் தான் எங்க மாமான்ற திரைப்படம். இந்த படத்தில் MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைச்சிருப்பாங்க. இந்த படத்தில் 14 குழந்தைகளோட நடிச்சிருப்பாங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இந்த படத்தோட படப்பிடிப்பப்ப நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அதாவது இதை தொடர்பாக நடிகர் சிவாஜி பேசினப்ப, அவரிடம் ஒரு குழந்தையோட நடிக்கிறதே ரொம்ப கஷ்டம், நீங்கள் எப்படி 14 குழந்தையோட நடிச்சிங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு பதிலளித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், யாராக இருந்தாலும் குழந்தைகளோட நடிக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான், ரத்த கொதிப்பே வந்துடும். நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் அம்மா படத்தில் குழந்தைகளை வச்சுக்கிட்டு ஜெயின் பேட்டில் ராட்னத்தில் உட்காந்து சுற்றி வர ஒரு காட்சி இருந்துச்சு. அப்போ மேலே சுற்றி வரும்போது என் கூட ராமுன்ற ஒரு சிறுவன் நடிச்சிருந்தான். என்னோட அமர்ந்திருந்த அந்த சிறுவன் நான் அமர்ந்திருந்த இருக்கைக்கு தாழ்பானை கழட்டி விட்டுட்டான். நாங்கள் 2 பேருமே கீழே விழுந்து உயிரிழக்க வேண்டிய சூழ்நிலை. நல்ல வேளையாக கடவுளோட அருளால் அந்த குழந்தையை பிடிச்சிக்கிட்டு தொட்டிலையும் பிடிச்சிக்கிட்டு தப்பிச்சு வந்துட்டேன். இப்படியெல்லாம் பல சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களே ரொம்ப நெகிழ்ச்சியோடு இந்த தகவலை பகிர்ந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கும் நடிகர் திலகத்தை பற்றின இந்த தகவல் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.